விரால் மீன் குழம்பு செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கிறோம். புளி நம்ம வந்து தேவையான அளவு ஊற வச்சுக்கினா போதும். நிறையா ஊற வச்சோம்னாலும் ரொம்ப புளிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சின்ன சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து சட்டியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் லைட்டாக செவந்து வரும். அப்போது நம்ம வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு வெட்டி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். அது லைட்டாக சேர்க்கும்போது கருவேப்பிலை அதோடு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணுன்னு இப்போ வந்து நமக்கு வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தேவையான தக்காளியை வெட்டிக்கிறோம். ஒரு 3 சின்ன சின்ன தக்காளி எடுத்து சின்ன சின்னமாக வெட்டி இப்போ நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதோட உப்பு நம்ம போட்டோம்னா தான் அது நல்லா வதங்கும். இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். அப்புறம் நமக்கு தேவையான மிளகாத்தூள். இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நான் வந்து இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூளும் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் லைட்டான சூடில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பார்க்கும்போது தெரியும், அந்த சைடில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி. ஒருத்தவங்க கெட்டியாக சாப்பிடுவீங்க, ஒருத்தவங்க ரொம்ப தண்ணியாக சாப்பிடுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு வேணும்னா நீங்கள் மேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்து ஒரு 4 பீஸ் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம புளிப்பு அதிகமாக போட்டிருக்கோம். அதனால் இப்போ அதோடு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க மீனையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். மீன் வந்து ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிருச்சு மீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழம்புல அந்த சைடில் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. எப்பயுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வச்சாச்சு, மீன் வறுவல் வச்சாச்சு, சாதம் போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா புளிப்பாக நல்லா காரமாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மீன் வறுவலும் நல்லா வறுந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சு.